பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா. யாழ்ப்பாணம் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய. இந்த இசை நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்காண்டி உள்ளூரோதை காண்பதுதான் பூமியிலே உன்னுயரும். ஃபர்ஸ்ட் டைமாக வாருங்க யாழ்ப்பாணம். ஆமாம், எல்லாமே மக்களுடைய அன்பு, மக்களுடைய ஆசீர்வாதம், மக்களுடைய ஆதரவுனால. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயூ, இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து. இந்த காணொலியில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நான் நிற்கிறேன். இந்த விமான நிலையத்துக்கு ஏன் வந்து நான் சொன்னால், இன்றைய தினம் வந்து மிக பிரமாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று வந்து வசாவளானில் இடம்பெற இருக்கின்றது. அது எந்த இசை நிகழ்ச்சி, எந்த கோயிலில் நடக்குது என்பது தொடர்பாக வந்து இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இசை நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்காண்டி இந்தியாவிலேருந்து ஒரு பாடகியும் ஒரு பாடகனும் வந்து பிறப்பினும் அது வந்து உங்களுக்கு நன்கு பரிச்சயமான, நன்கு விரும்பக்கூடிய மாதிரியான பாடகனும் பாடகியும் தான். குறிப்பாக சொல்ல போனால் வைகோ விஜயலட்சுமி மாதிரி அந்த மாதிரி பாடக்கூடிய ஒரு பாடகி தான். இப்போ உங்களுக்கு ஓரளவு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாடகியும் பாடகனும் யார் யார் அண்டு வந்து காணொலியூடாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த காணொலியில் வந்து இந்த பாடகியும் பாடகனும் வந்து இந்த விமான நிலையத்தினூடாக வரும்போது எப்படியான வரவேற்பு இடம்பெற இருக்கின்றது என்பது தொடர்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தாண்டி வந்து இந்த இசை நிகழ்ச்சியின் முழு காணொலியும் வந்து இன்று இரவு வந்து நாங்கள் இசை நிகழ்ச்சியை காணொலியாக பதிவு செய்ய இருக்கின்றோம். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தில் அதிகளவான மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது வார மக்கள், அதாவது வார பயணிகளை வந்து கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு, மற்றது இங்கே இந்த போகிற ஆட்களும் வந்து அதிகளவாக இருக்குது. இதில் வாகனம் ஒன்று நிற்கிது பாருங்கள், பெரிய பஸ் ஒன்று சொல்லி. இந்த பஸ்ஸில் வந்து வார ஆக்கள் வந்து ஏறி போயிடும். அதை வந்து ஹோட்டலில் இந்த புக் பண்ணின ஆக்களை வந்து ஏற்றி கொண்டு போகிறது இந்த வாகனம் வந்துருக்கு. இதால் தான் வந்து இன்றைய இந்த நிகழ்வுக்கு வருகை தருகின்ற இந்த பாடகன் பாடகி வந்து இந்த இடத்தெல்லாம் பெரியவினம். வாங்க கிட்ட போயிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாடகனும் பாடகியும் வர்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முத்து சிப்பி மற்ற இந்த சூப்பர் சிங்கரில் பாடின இருவரும் வந்திருக்கீங்க பாருங்க. இந்த வாய்ப்பு தங்கச்சி தெரியும், அதெல்லாம் நான் கூப்பிட்டேன். உங்களோட நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்தோம். நல்லா இருக்கும், குரல் பிடிச்சதால நல்லா வேற ஏழக்கூடிய உதவி நான் செய்வேன். ஏழக்கூடிய உதவி நான் செய்வேன். காட்டி கொடுத்து பாருங்க. இந்தியாவில் இருந்து வந்து அவ்வளோ முயற்சி செய்கிறான். எனக்கு ஒரு வீடு வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக வாருங்க யாழ்ப்பாணம். ஆமாம், டைம் முதல் வவுனியாக்கம் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் வந்திருக்கேன். லாஸ்ட் எப்படி இருக்குது யாழ்ப்பாணம்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு பைரவ கோவிலில் பாட போகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக மக்களுக்கு எங்களை பிடிக்கும் நம்புகிறேன், எங்களுடைய பாட்டு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வைகோ விஜயலட்சுமி இந்த குரலில் வந்து சரியான மாதிரி நல்ல மாதிரி பாடுற நீங்கள் இப்போ கூடுதலான பாடல்களை வந்து அப்படியான பாடல்கள் யாழ்ப்பாணத்து மக்கள் கூடுதல் அன்றைக்கு எதிர்பார்ப்பாங்க. அப்படியான பாட்டு இன்றைக்கு என்ன படிக்க போகிறீங்க? இன்னைக்கு நிறைய சாங்ஸ் இருக்குது வைகோ விஜயலட்சுமி அம்மா. அங்கே மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ, மக்கள் என்ன கேட்குறாங்களோ அந்த பாடல் கண்டிப்பாக படிப்பீங்களே. எங்களுக்காண்டி வந்து வைகோ விஜயலட்சுமி இந்த பாட்டு வந்து படிக்கிறீங்களா? கண்டிப்பாக. உள்ளூரோதை காண்பதுதான் பூமியிலே உன்னுயரும், எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும், உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரும், அன்பின் கொடி ஏற்றி வைக்க துணை சேரும் கோடிக்கரம், தேடல் இல்லாத உயிருண்டோ சொல்லம்மா, எல்லாம் உன் உள்ளே அதை தேடு கண்ணம்மா.
சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்தை தாண்டி இலங்கையை தாண்டி புலம்பெயர் நாடுகளுக்கெல்லாம் இசை நிகழ்ச்சிக்கு பயணிச்சிருப்பீங்களான்னு. அந்த கூடுதலான இசை நிகழ்ச்சியில் வந்து ஈழத்தமிழர்கள் தான் உங்களை இன்வைட் பண்ணி அழைக்கணும். ஆமாம். அவையை பற்றி உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எல்லா நாடுகளையும் நான் போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்மளோட தமிழ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ மக்களிடம் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் என்னோடய சாங் போய் சேர்ந்துருக்கு. அவ்வளோ மக்களுடைய மனசில் என்னோடய சாங் இருக்குதுன்னு நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன்னா, இன்றைக்கி இந்த மண்ணில் வந்திருக்கேன்னா எல்லாமே மக்களுடைய அன்பு, மக்களுடைய ஆசீர்வாதம், மக்களுடைய ஆதரவுனால தான். எல்லாத்துக்கும் மக்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து விஜய் டிவி நூறாக தானே வெளி உலகத்துக்கு அறிமுகமாக நீங்கள். ஆமாம். இப்போ வந்து திரைப்படங்களுக்கு நீங்கள் இப்போ பாடல்கள் பாடுறீங்களா அல்லது வாய்ப்புகள் வந்திருக்கு? இப்போது பாடிட்டுருக்கேன். இப்போ ஒரு 5 நியூ மூவிஸ்க்கு பாடியிருக்கேன். அப்கமிங் மூவிஸ்க்கு பாடியிருக்கேன். இன்றைய தினம் வந்து பிரமாண்டமான அந்த இசை நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பிறகு நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் எந்த இடங்களை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு இங்கேருந்து எல்லாரையும் பார்த்துட்டு எல்லா இடங்களும் சுற்றி பார்த்துட்டு போகணுன்னு ஆசை. கண்டிப்பாக இவர் தான் கூப்பிட்டாரு. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. ஐயாவோட ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நல்லூர் கோயிலை பார்க்க கொண்டே கூட்டிங்க. நான் நேற்று வர சொல்லி கேட்டேன். உங்கள் வர இல்லை, நேற்று வந்திருந்தா நான் நல்லா செய்திருப்பேன். நாளைக்கும் ஃப்ளைட்டு புள்ளையா போட்டுட்டீங்க. இல்லாட்டி ஒரு நாள் நின்று ஸ்டே பண்ணி வடமாகாணம் ஃபுல்லாக பார்த்துட்டு போகலாம். இன்னொரு முறை நிச்சயமாக வரவேற்பை பார்த்து நிச்சயமாக கிடைக்கும். முருகன் பாட வேண்டும். பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. சபைதன்னில் திருஷபைதன்னில் உருவாகி புலவோர்க்கு பொருள் கூறும் பழனியப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞானப்பழம் நீயப்பா. யாழ்ப்பாணம் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம ரொம்ப அதாவது இந்த 7ஆம் நாள் திருவிழா வந்து ரொம்ப காலங்களுக்கு முன்னாடியே எங்களை வந்து புக் பண்ணி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த நடத்தக்கூடிய அவங்களுக்கும் அனைவருக்கும், அந்த பைரவர் கோயில் நிர்வாகிகள் அனைவருக்கும், நம்ம தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார் அண்ணன் பார்த்திபன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாழ்ப்பாணம் முதன்முறையாக வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து சாயந்தரம் பாட போகிறோம். எல்லா மக்களும் எல்லாரும் குடும்பத்தோடு வந்துடுங்க. அது எங்களுடைய பாடலை கேட்டு பைரவருடைய அருள் பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓரிரு வரிகள் அந்த கர்ணன் படத்திலிருந்து உங்களுடைய ஸ்பெஷலான ஒரு பாடல். மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. நன்றி. இன்றைக்கு வந்து இந்த உங்களுக்கு பின்னணி இசை வழங்குகிற பேண்ட்ஸோட ஏற்கனவே நீங்கள் பயணிச்சிருக்கீங்களா? பயணிச்சிருக்கேன். நம்ம பேர் தெரியல, ஆனால் கொழும்பில் அவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கேன்னாங்க. எல்லாம் நம்ம மக்கள் தான். இங்கேயும் நிறையா இன்றைக்கி பாடுறாங்களோ. இன்றைக்கி இசைக்குழு வந்து நல்லா நம்மளோட இசைக்குழு, அவங்க விஐபி இசைக்குழுவோடு சேர்ந்து இன்றைக்கி சிறப்பாக எல்லா பாடல்களும் பாடுவதற்காக வந்திருக்கோம். எப்படியான பாடல்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கலாம்? அது வந்து நிர்வாகத்திலேருந்து தான் சொல்லணும். பக்தி தான். பக்தியோடு சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய அளவுக்கு பாட்டுகள் நடக்கும். ஓகே. சிங்கள மயிலாக எல்லாமே நடக்கும். ஓகே. புத்திஜிபியன்னா ஒரு எஸ்பிபி சார் ஒரே ஒரு பாடல் எங்க ஓடுது. எஸ்பிபி வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தோட ஏனி இல்லை, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தோட ஏனி இல்லை,
வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. நன்றி 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 நன்றி. உங்களை பார்த்ததும் மிக்க சந்தோஷம். யாழ்ப்பாணம் உங்கள் எல்லோரையும் மீடியா எல்லாருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் 2 பேர் சார்பாக. ஆமாம், முதன்முறையாக 2 பேருமே யாழ்ப்பாணத்துக்கு முதன்முறையாக வந்திருக்கோம். ஆமாம், எப்படி சொல்கிறது, நாடு கடந்த நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய நாடுகளுக்கும் போகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது நம் தமிழர்கள். அந்த மண்ணில் வந்து இன்னைக்கு நிற்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். அதுக்கு முக்கியமான தூணை 7ஆம் நாள் திருவிழா அன்பு ஐயா பேர் உதயகுமார் ஐயா குடும்பத்தார்களுக்கு இன்றைக்கி வந்து 7ஆம் நாள் திருவிழா வந்து எங்களை ஸ்பான்சர் பண்ணி அழைச்சிருக்காங்க. ஐயா உதயகுமார் ஐயா குடும்பத்தார்களுக்கு எங்களுடைய இருவரின் சார்பாக பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க ஐயா. எங்களை மண் எங்களை விட்டு போகாது. எங்களை விட்டு போகாது. ஐயா தான் இதை பிடிச்சிக்கோங்க. பின்னுக்கு எடுத்து விடுங்க. இந்த மண்ணுக்காகத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போவும் இந்த மண்ணுக்காக நாங்கள் விட்டு கொடுக்கவும் மாட்டோம். கண்டிப்பாக முக்கியமாக முத்துச்சிப்பியானா முதல் முறையாக யாழ்ப்பாணம் கொண்டது உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. ஓகே, அடுத்தடுத்த முறையில் எந்தெந்த விசேஷமாக நடக்கும். பேசுங்க. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவனுண்டு.